காவிரி கூறும் கண்ணீர் கதை. நான் காவிரி பேசுகிறேன். உங்கள் பக்கத்து வீட்டு காவிரி இல்லை. உங்கள் பக்கத்து மாநிலத்தில் குடகு மலையில் தலைக்காவிரியாய் உருவாகி உங்கள் மாநிலத்தில் தொட்டு தவழ்ந்தோடி கொள்ளிடத்தில் வந்து கலந்து வங்கக்கடலில் சங்கமிக்கும் வற்றாத ஜீவநதியாக இருந்த நான் இன்று நான் ஓடிய பாதை மறந்துவிடும் அளவிற்கு நீர்த்தேக்கங்களில் தேங்கியுள்ளேன். மனதில் தேங்கி நிற்கும் கவலைகளோடு. நான் ஓடிய பாதையில் பள்ளம், மேடு, கற்கள், முட்கள், காடு, மலை, கரையை கடந்து பருவ மங்கையாய் துள்ளி குதித்து ஓடி விளையாடினேன். நீங்கள் எனக்கு என்ன கேடு செய்தாலும் ஒரு தாய் தன் பிள்ளையை பார்ப்பது போலத்தான் நான் உங்களை பார்த்தேன். என்ன நாங்கள் கேடு செய்தோம் என்று கேட்கிறீர்களா? சிந்தியுங்கள். உங்கள் தாகம் தீர்க்கவும் உங்களின் விவசாயம் செழிக்கவும் தூய்மையாக ஓடி வந்த என்னிடம் எத்தனை அசுத்தங்களை கலந்தீர்கள். அப்படி இருந்தும் உங்களின் உடம்பில் உள்ள அழுக்குகளை நீக்கி உங்களை நான் சுத்தப்படுத்தினேன். ஆனாலும் உங்களின் உள்ளங்களில் உள்ள அழுக்கை என்னால் சுத்தப்படுத்த முடியவில்லை. அகண்ட காவிரியாய் விரிந்தோடிய என்னை தடுப்பணைகள் மூலம் சிறைபிடித்தீர்கள். பறந்து விரிந்த என் கரையில் பல கட்டிடங்கள் கட்டி என் கரையை ஆக்கிரமித்தீர்கள். பிறகு என் எல்லையில் பாய்ந்தோடும் போது வெள்ளம் அழித்து விட்டது என்று என் மீதே பழியும் கூறினீர்கள். பல 100 ஆண்டுகளாக நான் ஓடிய பாதை தவறவில்லை. அன்று நான் உங்களை பார்க்கையில் நீங்கள் ஆணாகவும் பெண்ணாகவும் மட்டுமே இருந்தீர்கள். நாகரிகம் இல்லாத அக்காலத்தில் பகிர்ந்துண்ட நீங்கள் இந்த நாகரிக உலகத்தில் பிரிந்தும் பிரித்தும் இருக்கிறீர்கள். அன்று வாழ்வதற்காக ஒன்றுபட்ட நீங்கள் இன்று பல காரணங்களினால் வேறுபட்டு கிடக்கின்றீர்கள். அதில் சிலவற்றை கூறுகிறேன். நீங்கள் நாகரிகம் தேடும்போது இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் போன்ற மதங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது. மதங்கள் பிடிக்கலாம், தவறில்லை. ஆனால் அதன் பிறகு உங்களுக்கு மதம் பிடித்துவிட்டது. பிறகு உங்களில் இந்துக்கள், இஸ்லாமியன், கிறிஸ்தவன் என்றும் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தீண்டத்தகாதவன் என்றும் பேசுகின்ற மொழிகளை கொண்டும் உங்களை நீங்களே பிரித்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் நீங்கள் காட்டும் தீண்டாமையையும் பிரிவினையையும் ஏன் என்னிடம் காட்ட முடியவில்லை? நான் ஒரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன் மற்றும் நீங்கள் பிரித்த உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தீண்டத்தகாதவன் என்று அனைவரின் தாகமும் தீர உதவுகிறேன். அனைவரும் என்னிடம் துள்ளி குதித்து நீந்தி விளையாடுகின்றனர். ஏன் உங்கள் தீண்டாமையை என்னிடம் காட்டவில்லை? இதுதான் உங்கள் சுயநலமோ? மனிதர்களே, தயவு செய்து சிந்தியுங்கள். நதிக்காக பறவைகள் சண்டையிட்டு கொள்ளவில்லை. 5 அறிவு உள்ள விலங்குகள் கூட சண்டையிட்டு கொள்ளவில்லை. ஏன் உங்களிடம் மட்டும் இத்தனை இனவெறி, மொழிவெறி? நான் இதுநாள் வரை உங்களின் தாகத்தையும் பசியையும் தீர்க்க உதவியதை நினைத்து வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஒரு தாய்க்கு தான் பெற்ற எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான். எனவே என்னை மொழிவாரியாகவும் இனவாரியாகவும் தயவு செய்து பிரிக்காதீர்கள். ஒரு தாய் அவள் பெற்ற 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையிடம் போக வேண்டாம் என்று மற்றொரு பிள்ளை பிரித்தால், பிரித்த பிள்ளை கர்நாடகம் மேல் பாசம் இருக்குமா? அல்லது பிரிந்த பிள்ளை தமிழ்நாடு மேல் பாசம் இருக்குமா? என் அருமை மகனே, கவலைப்படாதே. உன் கண்ணீர் துடைக்க உன் காவிரி தாய் நிச்சயம் கரை புரண்டு வருவேன். அன்று என்னை எந்த தடுப்பணையாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் கடந்து வந்த பல நூற்றாண்டில் எத்தனையோ மனிதர்களையும் பல மன்னர்களையும் பார்த்திருக்கிறேன். இறைவன் நாடினால் இனியும் பார்ப்பேன். இனியாவது பகிர்ந்துன்று ஒற்றுமையாக வாழுங்கள். இப்படிக்கு கனத்த இதயத்தோடும் கண்ணீரோடும் உங்கள் காவிரி தாய். இதை எழுதி வாசிப்பது உங்கள் அன்பு நண்பன் சகோதரன் SF காஜா முகமது.